இப்ப அடுத்தது கடலூர்ல ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸே நிறைய இருக்கு. அதையே வந்து அண்ணன் வந்து கம்பெனிஸ்ல சரியான முறையில வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணன் உறுதிமொழி குழு தலைவராக இருக்கிறப்ப அதை வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் ஆய்வு எடுக்காரு. என்னன்னா அவரோட அதிகபட்ச அவரோட அதிகாரத்தை வச்சு என்னென்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. அதுல வந்து இப்போ எம்ப்ளாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளாய்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது ஏற்கனவே அந்த கம்பெனியால நமக்கு எண்ணற்ற பாதிப்பு இருக்கு. இன்னைக்கு சிறுநீரக தொற்று அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஷிப்கார்ட்ல இருக்க அந்த கம்ப்ளாய்ஸ் நிறுவனத்தால தான். ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு 60 வயசுக்கான ரிட்டையர்மெண்ட் பணத்தை மொத்தமா கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடறான். ஏன்னா அவங்க கம்பெனி நிறுவனத்துக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அவரை வந்து வச்சுட்டு இருந்தா அடுத்தடுத்து அவருக்கு வந்து உடம்புல வந்து பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு வந்து கம்பெனியை வந்து அடுத்த வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட கம்பெனிக்கு வேலைக்கு வர மாட்டாங்கன்றத தெரிஞ்சு அதனால என்ன பண்றாங்க, ஒரு 40-45 வயசுல நீங்க பாத்தீங்கன்னா ஷிப்கார்ட் நிறுவனத்துல கடலூர் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க மொத்தமான அமௌண்ட் கொடுத்து ஒரு பல்கான அமௌண்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. அதுக்கான அந்த வாங்கிட்டு போற பணத்தை அவங்க ஏதாவது குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடு கட்டி வாழலாமான்னு பார்த்தா கிடையாது. முழுக்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டு அவங்க என்ன பண்ணணும், தொடர்ச்சியா அவங்க சாவர காலம் வரைக்கும் அந்த செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து இன்னைக்கு கடலூர் மக்களோட நிலைவா இருக்கு. இப்ப அது இல்லாம புதுசா என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற கம்பெனிஸ்னாலே நிறைய பாதிப்பு இருக்கு. கேன்சர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கனாலே அதுல வந்து மிகவும் தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம் வந்து அதிகமா பாதிப்பாகுதுன்னா அது கடலூர் மாவட்டம் தான். அது நீங்க போயிட்டு நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணாலும் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கம்பெனி வந்து கெம்ப்ளாஸ் கம்பெனினால இப்ப என்ன பண்றாங்க, விரிவாக்க மாட்டாங்க. இருக்கிற கம்பெனிஸே வேணாம்னு சொல்லிட்டு எங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கம்பெனி விரிவாக்க மாட்டாங்க. அதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அண்ணன் வந்து கண்ணன் அவர்களை வந்து என்ன பண்ணாங்க, குறை கேட்கும் மீட்டிங் ஒன்று மண்டபத்தில் ரெடி பண்றாங்க. என்னன்னா இந்த கம்பெனி வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு குறை கேட்கும். அது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கம்பெனி வேணாம்னு சொல்லிட்டு தன்னோட பதிவு என்ன பண்றாங்க, பதிவு பண்றாங்க. அதுல சில அரசியல் கட்சிகள் வந்து அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து தமிழ் வாழ்வுரிமை கட்சி அங்க அந்த கம்பெனி வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அழுத்த திருத்தமான அவங்க கருத்தை பதிவு பண்றாங்க. ஏன்னா மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான்.